பார்த்திபன் ஐயா, இது உங்களுக்கான வீடியோ. நீங்கள் புதிய பாதை படம் எடுத்திருந்தப்ப திரிஷாவுக்கு வந்து 6 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அம்மா எப்போ விளம்பரத்தில் நடிச்சிச்சு, எனக்கு தெரிஞ்ச இந்த குஷி படத்துலலாம் வந்து ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து நிற்கிறத நான் பார்த்துருக்கேன். ஜோடி படத்தில் நடிச்சிருக்கும் போல் ஹீரோயினுக்கு பின்னாடி. அப்படியே வந்து மௌனம் பேசியதில் தான் அறிமுகம் ஆனாங்க. எப்படியோ அவங்களுக்கு ஒரு நேரம், அவங்களுக்கு ஒரு 2 கிரகம் உச்சத்தில் இருக்குது, சனியும் சூரியனும். அப்படியே பிக்கப் ஆகிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல் படத்துலேயே கல்யாணம் ஆகி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க. விவாகரத்தே ஆனாலுமே சூப்பர் ஜோடிடா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க. உங்கள் குழந்த இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. நீங்கள் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க. உங்களை மாதிரி இயக்குனர்களை இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட பணம் இல்லைல்ல. நீங்கள் நிறைய படங்கள், தோல்வி படங்கள் கொடுத்துருக்கீங்களா, அதனால் உங்கள் மேலே மரியாதை வராது. மரியாதை இல்லாத இடத்துல வார்த்தைகளை சுருக்கிக்கிறேன் ஐயா. நீங்கள் இந்த நல்ல கண் ஐயாவை தவறுனதுக்கு போயிருந்துருக்கீங்க. இதை பிரபல்யமாக யாருன்னா பேசுனாங்களா? கேரளாவில் ஒரு நடிகர், இயக்குனர், அவரோட மரணத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஆத்மார்த்தமாக தோன்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் கூட சமீபத்தில் புகழ்ந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் உங்களுக்காண்டி போட்டிருக்கேன். தயவுசெய்து இந்த சினிமாக்கார கூட்டத்தோடு சேராதீங்க, போகாதீங்க, இப்படியே இருந்துருங்க. பொன்னியின் செல்வன் ப்ரமோஷனில் நீங்கள் பேசும்போது இந்த 4 பேரும் என்ன மாதிரி ரியாக்ட் கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவங்கெல்லாம் உங்கள் முன்னாடி இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே கிடையாது. விக்ரம்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பார், எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஒரு சிரிப்பு சிரிக்குது. இவர் சிவாஜி கணேசன் எல்லாரையும் மதிக்கிறார். இதுக்கு மேலே திரிசா பாருங்கள். இவங்களெல்லாம் நீங்கள் ஒரு மனுஷங்களாக பொருட்படுத்தவே கூடாது சார். நீங்கள் பாட்டு உங்கள் பாதையில் போங்க. தயவுசெய்து எந்த சினிமா சார்ந்த விஷயத்தில் மேடையில் ஏறாதீங்க, வேண்டாம். பார்த்திபன்ற பேர் சும்மா இல்லை சார், அர்ஜுனனோட பேர். அர்ஜுனன் மாதிரி இருங்க. அர்ஜுனன் அப்படின்னா தூய இயல்புடையவன் அப்படின்னு அர்த்தமாங்க. ஆத்தா திரிசா, பார்த்திபன் சாருக்கு அறிவு இருக்குது இல்லை, அது மேட்டரே கிடையாது. உன்னோட இந்த குளியல் காட்சி வீடியோ ஃபோட்டோலாம் இன்னும் இணையதளத்தில் சுற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் நீ கண்டுக்கிறதே இல்லையா? அதெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணுறது இல்லையா?